வணக்கம் நேர்களே, ஜாதகம் சாதகமா நிமிடம் ஜோதிடம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் கல்பனா முனியாண்டி. இந்த வாரம் நேர்களே நம்ம மகாலய பட்சம்னா என்ன, 12 ராசிகளுக்கு இதோட ஆற்றல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஒவ்வொரு வாரமும் உங்களுக்காக வெறும் ஒரு நிமிடத்தில் உங்கள் ராசிக்கான பலன்கள் எப்படி இருக்கிறதுங்கிறத சொல்றதுக்காக நம் அரங்கிற்கு வருவார். இந்த வாரமும் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கார் நம் தெய்வீக ஜோதிடர், உங்கள் அனைவருக்கும் நன்கு பரிச்சயமான ஏஆர் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்களை வெல்கம் பண்ணலாம். சார் வணக்கம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரः, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹா. என் அன்பு தந்தி டிவி நேயர்களுக்கும் என் அன்பு சகோதரிக்கும் என் அன்பு வணக்கங்கள். என்னம்மா எழுதிட்டுலாம் இருக்க சார்? நீங்கள் சனி வக்ரம் பற்றி நம்ம பேசியிருந்தீங்க லாஸ்ட் வீக். சனி வக்ரமா இந்த மேக வெடிப்பு வரும்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ இந்த மேக வெடிப்புக்கும் சனி வக்ரமுக்கும் என்ன தொடர்பு? இன்னும் சனி வக்ரம் நீட்டிக்குமா சார்? கண்டிப்பாக. நம்ம ஏற்கனவே நவம்பர் 28 வரைக்கும் இருக்குது, அதனுடைய தாக்கம் இருக்கும். இந்த மேக வெடிப்பு இதெல்லாம் நம்ம கேட்டதே கிடையாது அப்படின்னு போன வாரம் கேட்டிங்க. ஆமாம், அது மேக வெடிப்புன்றது நடக்கத்தான் செய்யும் அப்படின்னு சொன்னேன். அன்றைக்கி இரவே நமக்கு மேக வெடிப்பு வந்திருக்கு. ஸோ நவம்பர் 28 வரைக்கும் இந்த சனியின் தாக்கம் வக்கரத்தில் இருக்கார். ஆகவே நீரினாலும் நெருப்பினாலும் இயற்கை அழிவுகளாலும் அதே மாதிரி மேக வெடிப்புகளாலும் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். தலைவர்கள் தங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும், பயணத்தில் மிக கவனமாக இருக்கணும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் ஒரு வைப்ரண்ட் சூழ்நிலையாக இருக்கும். வெளிநாட்டில், வெளி மாநிலத்தில், வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த தொழில் பாதிக்கிற மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருக்கும். எது எப்படி இருந்தாலும் இந்த நவம்பர் 28 வரைக்கும் தான் இந்த வைப்ரண்ட். ஆனால் இந்த நவம்பர் 28க்கு பிறகு அதுவே சாதனை சோதனை எல்லாம் முடிஞ்சு வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையாகும். நல்ல வேலையும் தொழிலில் மேன்மையும் இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிடும். இந்தியாவுக்கு ரொம்ப சாதகமான ஒரு காலமாக அமையும். வெற்றி பெறக்கூடிய காலமாக இருக்கும். பயப்பட வேண்டாம். நேயர்களுக்கு நம்ம தகவல்களை கொடுத்துடலாமா? நேயர்கள் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க உங்ககிட்ட பேசுறதுக்காக. நேயர்கள், நம் திரையில் தோன்றும் எண்ணிற்கு நீங்கள் தொடர்பு கொண்டு உங்கள் ராசிக்கான பலன்கள் எப்படி இருக்கிறது, இந்த வாரம் நம்ம மகாலய பட்சம்னா என்ன, அதுக்கான தர்மங்கள் தானங்கள் என்னங்கிற முக்கியமான தகவல்களை கேட்டு பெறலாம். நீங்க இதுக்காக செய்ய வேண்டியது உங்களுடைய பிறந்த தேதி, மாதம், ஆண்டு, ஏஎம்மா பிஎம்மா, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிறந்த இடம். நீங்கள் கேள்வியே கேட்க வேணாம், வெறும் 1 மினிட்ல, ஒரே நிமிடத்தில் உங்களுடைய ஜாதகம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது தெரிஞ்சிடும். நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. மறுபடியும் சொல்கிறேன், உங்களுடைய பிறந்த தேதி, மாதம், ஆண்டு, ஏஎம்மா பிஎம்மாங்கிறது ரொம்ப முக்கியம். காலையா மாலையாங்கிறத சொல்லணும். பிறந்த ஊர். நீங்கள் கேள்வி கேட்க வேணாம், உங்கள் மனதில் இருக்க சந்தேகத்துக்கு சார் உங்களுக்கு பதில் கொடுத்துருவார். ஆரம்பிக்கலாங்களா? ஆரம்பிப்போமா சார், இந்த மகாலய பட்சம்னா என்ன? பொதுவாகவே ஒவ்வொரு பட்சம் அப்படின்னா 15 நாளுன்னு அர்த்தம். இந்த 15 நாளில் இது அபரபட்சம். ஒவ்வொரு பட்சத்துக்கும் ஒரு பேர் உண்டு. அந்த பட்சம் அப்படின்னா 15 நாள்னு அர்த்தம். அந்த 15 நாளில் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன, இறைவனை எப்படி வழிபடணும், விரதம் இருக்கணுமா, பூஜை பண்ணணுமா, இல்லை தான தர்மம் பண்ணணுமா, இல்லை ஸ்ராத்தம் பண்ணணுமா. ஸ்ராத்தம் அப்படின்னா ஸ்ரத்தையாக பண்ணணும். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த ஃபோன் பேசிக்கிட்டே அப்புறம் அந்த ஃபோன் வந்துடுச்சு, ஸ்ரத்தையாக பண்ண மாட்டாங்க. ஸ்ரத்தை இருக்காது, ஃபோனும் பேசிக்குவாங்க, இந்த பக்கம் ஸ்ராத்தமும் பண்ணிட்டுப்பாங்க. வாத்தியார் வந்திருப்பார், என்ன கோத்திரம், என்ன நட்சத்திரம், என்ன இது அப்படின்னு இங்கேயும் பதில் சொல்வார். இருந்தாலும் இன்னைக்கு உள்ள வாழ்க்கை சூழ்நிலை இல்லைங்களா, பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்காது. ஆமாம். ஆனால் முன்னோர்கள் வந்து காத்து கொண்டு இருக்கும் நேரம், நம்ம வீட்டுக்கு முன்னோர்கள் வராங்க. அது எப்போ? இந்த மாதம் 8ஆம் தேதியில் இருந்து 22ஆம் தேதி வரைக்கும் 16 நாட்கள் இவங்க நம்ம வீட்டுக்கு வராங்க. இதுக்கு வந்து மகாலய பட்சம். இன்னொரு அர்த்தமும் இருக்குது. லயம் அப்படின்னா ஒடுங்குதல்னு அர்த்தம். யாரோடு ஒடுங்குதல்? சிவனோடு ஒடுங்குதல். சிவ சம்பந்தமான ஒடுங்குதல் ஏற்படுறது தான் இந்த மகாலய பட்சம். இந்த மகாலயத்தில் சிவனோடு ஒன்றி மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது, மூதாதையர்களுக்கு வந்து எள்ளும் நீரும் கொடுக்கறதுங்கிறது அவங்களுக்கு சாப்பாடும் நீரும் கொடுக்குற மாதிரி. என்ன காலேஜ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் நெளியறதை பார்க்கும்போதே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னும் கொஞ்சம் நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது. காலேஜை பார்த்துட்டு நம்ம பேசுவோம். சுதா கடலூர்லேருந்து கால் பண்ணிருக்கீங்க. வணக்கம் சுதா, யாருக்காக கேட்கணும்? பிறந்த தேதி எல்லாம் கரெக்டாக வச்சுருக்கீங்களா? சார் கிட்ட கேளுங்க. வணக்கம் மேடம். வணக்கம் சார். வணக்கம்.
சார் நாங்கள் கடலூர் மாவட்டத்துலேருந்து பேசுகிறோம். எங்கள் அப்பாவுக்கு கேட்கணும் சார். கொடுங்க. ஆகஸ்ட் 4, 1959 சார். எத்தனை மணிக்குமா? பகல் 12 இருக்கும் சார். மத்தியானம் 12. மத்தியானம் 12 மணியா? ஆமாங்க சார். சரி, இவர் பேர் என்னம்மா? ஸ்டாலின் சார். வெரி குட். பூச நட்சத்திரம், கடக ராசி, லக்னம் வந்து உங்களுக்கு துலா லக்னம். இவருடைய ஜாதகத்தில் உடம்பு கொஞ்சம் பாதிக்குதேம்மா. செவ்வாய் திசை நடந்துகிட்டு இருக்கு. செவ்வாய் சனியோட வீட்டில் இருந்து பூர நட்சத்திரத்தினுடைய காலில் இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியம், பிபி சம்பந்தமான பிரச்சனைகளும், சுகர் சம்பந்தமான பிரச்சனைகளும், வருமானங்களும் இவருக்கு பாதிக்கும். கடந்த 5 வருஷமாவே இவருக்கு வருமானம் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கார். என்ன தொழில் பண்றார்? விவசாயம் தான் சார் பண்றாரு. நில பிரச்சனை இருக்கு சார் நிறையா. ஆமாம்மா, கொஞ்சம் ஒரு ஜனவரி வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக போங்க. கடலூர்னு சொன்னீங்களே ஒழிய, கடலூருக்கு எந்த ஊர் பக்கத்தில் இருக்கீங்க? நாங்கள் பிச்சாவரம் சார், சிதம்பரம் பக்கத்தில் சார். ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. கொளஞ்சியப்பர் திருக்கோவில் அப்படின்னு ஒரு பௌர்ணமி அன்னைக்கு விருதாச்சலம் பக்கத்தில் வேப்பூருக்கு அருகில் இந்த கோவில் இருக்கு. ரொம்ப அதிசயமான கோவில். இந்த ஜாதகருக்கு இந்த கோவிலுக்கு போனால் முதல்ல வருமானங்கள், உடல் ஆரோக்கியம், மன நிம்மதி, இதை எல்லாத்தை விட அந்த பூமி பிரச்சனை தீரும். அந்த ஒரு பணம் கட்டி பிராது எழுதுகிற ஒரு முறை இருக்கு. அந்த பிராது எழுதிட்டு வாங்க, அற்புதமான பலன் கிடைக்கும். முதல்ல மன நிம்மதி வரும், சந்தோஷம் வரும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட் சார். அடுத்து உடனடியாக இன்னொரு காலரும் இணைப்பில் இருக்காங்க. ராணி திண்டுக்கல்லேருந்து கூப்பிட்டுருக்கீங்க. வணக்கம் ராணி. யாருக்காக கேட்கணும்? பிறந்த தேதி, மாதம், ஆண்டெல்லாம் ஜோதிடர்கிட்ட கேளுங்க. அம்மா வணக்கம் மேம், சொல்லுங்க. ஹலோ ராணி, இணைப்பில் இருக்கீங்களா? பரவாயில்ல, இணைப்பில் ஏதோ போறாரு சார். நம்ம மகாலய பட்சம் பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். அதுக்கு என்னென்ன தான தர்மங்கள் கொடுக்கணும், நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. நீங்க ஒன்று ஒன்றும் இல்லைம்மா. இந்த மகாலய பட்சத்தில் ஒன்று நல்ல ஞாபகம் வச்சுங்க. இதை எப்படியாவது அந்த 16 நாளில், சார் நான் ஒரே ஒரு நாள் செய்யலாமா, இல்லை 16 நாளும் செய்யலாமா, இல்லை முன்னாடி செய்யலாமா பின்னாடி செய்யலாமா, இந்த மாதிரி சந்தேகத்தெல்லாம் விட்டுருங்க. 12 ராசிக்காரர்களும் இது வரைக்கும் நான் தர்ப்பணம் கொடுத்து எனக்கு பழக்கமே இல்லை சார், எங்கள் வீட்டில் கொடுக்கறதே இல்லை, இந்த முறை கொடுங்க. இந்த 16 நாட்கள் உங்களுக்கு மூதாதையர்கள் தவறி போனவர்களுக்கு எள்ளும் தண்ணியும் விட்டு அதே மாதிரி பிண்ட பிரசாதம் கொடுங்க. இதை நீங்கள் செய்யும்போது மூதாதையர்கள் திருப்தி அடைவார்கள், அவர்களுக்கு அது போய் சேரும், அற்புதமான வாழ்க்கை வரும். இதை எல்லாத்தை விட ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஜாதக ரீதியான, வாஸ்து ரீதியான, குழந்தைகளுக்கு திருமணம், படிப்பு, அதே மாதிரி வீட்டில் சில பிரச்சனைகள், உடல் ஆரோக்கியம், இதெல்லாம் பாதிக்குது இல்லைங்களா? இதெல்லாம் இந்த பித்திருக்கள் சந்தோஷம் அடையும் போது, இப்போ நம்ம முன்னோர்களுக்கு நம்ம கொடுக்கும்போது, நான் இறைவனிடம் கையேந்துகிறேன், என்னுடைய தாயும் தகப்பனும் என் தாத்தா பாட்டியும் இறைவனிடம் கையேந்துவார்கள், என் பேரனும் பேத்தியும் இப்படி கஷ்டப்படுறாங்க, எங்கள் பிள்ளைங்க இப்படி கஷ்டப்படுறாங்க, கிரக சூழ்நிலை அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து இறைவனை வழிபடுவதற்காகத்தான் இந்த மகாலய பட்சம். ஒன்றி போவது, இணைந்து போவது. காலஸ் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். மீண்டும் கோகிலா படம் மாதிரி மீண்டும் ராணி இணைப்பில் வந்திருக்காங்க. ராணி திண்டுக்கல்ல இருந்து கூப்பிட்டுருக்கீங்க. வணக்கம் ராணி. ஜோதிடர் கிட்ட உங்களோட சந்தேகங்கள் கேளுங்க. அம்மா ராணி சொல்லுங்க. ஹலோ ஹலோ. சரி சார், அடுத்ததா பொன்னுசாமி இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் பொன்னுசாமி. யாருக்காக கேட்கணும்? பிறந்த தேதி, மாதம், ஆண்டெல்லாம் ஜோதிடர் கிட்ட கேளுங்க. சொல்லுங்க. 14/7 1959. 1959? 59 89 காலை 9:30 மணி. 14/7 வருஷம் சொல்லுங்க சார். வருஷம் 59. 14/7/1959 செவ்வாய்க்கிழமை. ஆமாங்க. ஓகே. செவ்வாய்க்கிழமை காலை 9:30 மணிக்கு பிறந்ததுங்க. சித்ரா நட்சத்திரம், துலா ராசி, லக்னம் வந்து உங்களுக்கு சிம்ம லக்னம். புதன் மகாதிசை நடந்துக்கிட்டு இருக்கு. அகலமான நெற்றி. இவங்க ஜாதகம் பார்க்கறதுக்கு ஒரு ஹேண்ட்ஸமாக இருக்குது, ரொம்ப அற்புதமான ஜாதகம். ஆனால் இவர்களுடைய ஜாதகத்தில் தொழிலும் வருமானமும், இவங்களுடைய ஜாதகத்தில்
மனக்குழப்பம் அடையக்கூடிய மன சஞ்சலம் இருக்கக்கூடிய வாழ்க்கையாக இருக்கும். இவங்க ஜாதகத்துக்கு 1 வருஷம் போகணும். 1 வருஷம் போன பிறகு தான் வருமானமும் நிம்மதியும் சந்தோஷமும் உடல் ஆரோக்கியமும் வரும். நேர்மையான மனுஷன், தப்பான வழிக்கு போக மாட்டார். ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். இதுக்கு ஜோதிட பரிகாரங்கள் பிரயோஜனம் இல்லை, டாக்டரை தான் பார்க்கணும். அதே நேரத்தில் இந்த மகாலய பட்சத்தில் நான் சொல்கிற அந்த எளிமையான பரிகாரம், நான் இப்போ எப்படியும் 12 ராசிக்கு எளிமையான பரிகாரம் சொல்ல போகிறேன். அந்த பரிகாரம் பண்ணாலே இவங்களுக்கு போதும். வாழ்க்கை வளமுடன். ஆல் தி பெஸ்ட். சார், நம்ம மகாலய பட்சத்தில் எளிமையான தான தர்மங்கள் என்ன அப்படின்னு நேயர்களுக்கு சொல்லுங்க. கண்டிப்பாக. பொதுவாகவே இந்த மேஷராசி நேயர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது, நல்ல ஞாபகம் வச்சுங்க, இந்த 16 நாள் 8ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. அதில் உங்களுக்கு இடைப்பட்ட காலத்தில் எப்போ வேணாலும் செய்யலாம். பிண்ட பிரசாதம் கொடுக்கணும். அதே மாதிரி எள்ளும் தண்ணியும் விடணும். அதே மாதிரி உங்கள் ஜாதகத்தில் எவ்வளவு தோஷங்கள் இருந்தாலும் இந்த மகாலய பட்சத்தில் நீங்கள் தானம் செய்கிறது பல மடங்கு உங்களுக்கு மூதாதைகளுக்கு போய் சேரும். சார், இந்த கோவிலுக்கு போனால் என்ன பலன் கிடைக்கும்? கோவிலுக்கு போனால் தான தர்மங்கள் அபிஷேகம் பண்ணால் உங்களுக்கு இது கிடைக்கும். ஆனால் இது உங்களுடைய மூதாதையர்களுக்கும் உங்கள் தாத்தா பாட்டிக்கும் உங்கள் அப்பா அம்மாவுக்கும் மாமனார் மாமியாருக்கும் தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. அதனுடைய பலன் உங்களுக்கு தெய்வத்தை எப்படி வழிபட்டால் உங்களுக்கு பலன் கிடைக்குமோ அதே பலன் இதுவும் கிடைக்கும். மேஷராசி நேயர்களுக்கு இந்த காலத்தில் எப்படிப்பட்ட தானம் செய்யணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். தயவு செஞ்சு எழுதி வச்சுங்க. திலத்தர்ப்பணம் செய்கிறது நல்லது. அதை எங்கேயாவது கோவிலில் கொடுக்கலாமா, இல்லை வீட்டில் கொடுக்கலாமா, நதிகளில் கொடுக்கலாமா, குளத்தில் கொடுக்கலாமா, ஜீவ நதியில் கொடுக்கலாமா, அல்லது வன்னி மரம், வேப்ப மரம், அரச மரம் இருக்கக்கூடிய ஆற்று ஓரம் கொடுக்கலாமா அப்படின்னா தாராளமாக கொடுக்கலாம். இந்த தர்ப்பணம் கொடுக்கறதுங்கிறது, இந்த தில தர்ப்பணம் அப்படிங்கிறது உங்கள் குலத்திலேயோ உங்கள் வாழ்க்கையிலையோ உங்களுக்கு பழக்கம் இல்லைனா கூட இந்த காலத்தில் இருந்து இந்த வருஷத்தில் இருந்து நீங்கள் பண்ணுறது நல்லது. அடுத்தது ரிஷபராசி நேயர்களுக்கு கோ பூஜை பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த நாளில் தில தர்ப்பணம் பண்ணிவிட்டு எள்ளும் தண்ணியும் கொடுத்துட்டு நீங்கள் கோ பூஜை செய்கிறது ரொம்ப உத்தம பலனை கொடுக்கும். அதை வேணா காலையில் பண்ணிவிட்டு கோ பூஜையை சாயந்தரம் பண்ணுங்க, அற்புதமான பலன் கிடைக்கும். காலேஜ் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். நிச்சயமா சார். சரஸ்வதி பெங்களூர்லேருந்து அழைச்சிருக்கீங்க. வணக்கம் சரஸ்வதி. யாருக்காக கேட்கணும்? பிறந்த தேதி மாதம் ஆண்டு கரெக்டாக வச்சுருக்கீங்களா? சார்கிட்ட உங்களுடைய சந்தேகங்களை கேளுங்க. ஓகேம்மா. சொல்லுங்கம்மா. வணக்கம். ஐயோ வணக்கங்க. சொல்லுங்க. இந்த பெரிய மூத்த பையனுக்கு கேட்கணுங்க சார். சொல்லுங்கம்மா. டேட் ஆஃப் பர்த் 13 ஜனவரி 83. ஓகே, எத்தனை மணிக்குமா? காலையில 8:55 சார். வெரி குட். எந்த ஊரில் பிறந்தாருமா? பெங்களூர்லங்க. வெரி குட், ரொம்ப சந்தோஷம். பூராட நட்சத்திரம், தனுசு ராசி. 42 வயசு 7 மாசம். என்ன எல்லாமே பிரச்சனையை வச்சுனுங்கிறாரு? ஏம்மா எல்லாமே பிரச்சனையா இருக்கே. தொழில் பாதிக்குது, அதே மாதிரி திருமண வாழ்க்கை பாதிக்குது, அதே மாதிரி இவருடைய ஜாதகத்தில் உடல் ஆரோக்கியம் பாதிக்குது இல்லைங்களா? என்னதான் பண்ணணும் அப்படிங்கிறது உங்க கேள்வி. கரெக்டா? உங்க வீடு பக்கத்தில் ஆஞ்சநேய சுவாமி கோயில் இருக்காமா? ஹலோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் சொல்கிறத மாத்திரம் கேட்டுக்குங்க. ஆஞ்சநேய சுவாமிக்கு செந்தூரம் பூசி வழிபடுங்க. அதே மாதிரி செந்தூரம், ஓகேங்களா? அதே மாதிரி மஞ்சள் ஆடை வஸ்திரமும் இவருடைய ஜாதகத்தில் குடையும் தானம் பண்ணும். இந்த நாளில் பண்ணிங்கன்னா இவருக்கு அற்புதமான பலன் கிடைக்கும். முதல்ல நல்ல உத்தியோகம், திருமண வாழ்க்கையில் சந்தோஷம், உடல் ஆரோக்கியம், இது அத்தனையும் கிடைக்கும். நான் சொன்னதை செய்யுங்க. இந்த காலகட்டத்துக்கு அது சரியான பரிகாரமாக இருக்கும். வாழ்க்கை வளமுடன். ஆல் தி பெஸ்ட். சார், அடுத்ததா காலர் லைனில் தான் இருக்காங்க. செல்வம் சென்னையிலேருந்து அடிச்சிருக்கீங்க. வணக்கம் செல்வம். யாருக்காக கேட்கணும்? பிறந்த தேதி மாதம் ஆண்டு நேரம் எல்லாம் சார் கிட்ட குறிப்பிடுங்க. வணக்கம் மேடம். ஐயா வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் சார். பையனுக்கு தான் சார் கேட்கணும். குயிக்கா சொல்லுங்க சார், நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க. 21/12/2009. எத்தனை மணிக்கு? காலையில் 6:15.
காலையில 6:15. என்ன பேரு? ஹரிஹரன். ஹரிஹரன். வெரி குட். இவருடைய ஜாதகத்தில் அவிட்ட நட்சத்திரம் மகர ராசி, 15 வயசு 8 மாதம். இவருடைய ஜாதகத்தில் ராகு மகாதிசையும் புதன் புத்தியும் நடந்துகிட்டு இருக்கு. இவருக்கு கோதண்ட ராகு அப்படின்னு தனுசில் போய் கோதண்ட ராகுவாக இருக்கிறதுனால நட்பு வட்டம் பார்க்கணும், படிப்பில் கவனம் வேண்டும். டிவி, ஃப்ரெண்ட்ஸு, விளையாட்டு, செல்லுன்னு இருந்தாலும் நாம் சொல்கிறத கொஞ்சம் கேட்பான், இருந்தாலும் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுவான். இவனது ஜாதகத்தில் ஊர் விட்டு ஊர் போகிறதோ இடம் விட்டு இடம் மாறுறதோ நல்லது. வேறு ஏதாவது நீங்கள் குறிப்பிட்டு கேட்கணுமா? வேற எதுவும் இல்லை சார். அதான் அப்படிதான் இருக்கேன். ரொம்ப விளையாட்டு பிடிச்சா இருக்கேன். ஓகே. எந்த ஊரில் இருக்கீங்க? சென்னையில்? சென்னையில் தாம்பரத்தில். தாம்பரத்துலையா இருக்கீங்க? ஆமாம். ஓகே. 18 சித்தர்கள் கோவில் அங்கே இருக்குது. அந்த 18 சித்தர்கள் கோயிலுக்கு போயிட்டு 18 சித்தர்களுக்கும் நீங்கள் நான் சொல்கிற மாதிரி பால்கோவா வாங்கி சுவாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணி அதே மாதிரி இதை அந்த தீர்த்தத்தை முகத்தில் தெளிக்க சொல்லுங்கள். அப்படி செய்தால் நாம் சொல்கிறத காது கொடுத்து கேட்பான், படிப்பில் கவனம் வரும், சித்தர்களுடைய அவனுக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே. வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். அடுத்ததாக கிருத்திகா சேலம்லேருந்து கூப்பிட்டுருக்கீங்க. வணக்கம் கிருத்திகா. யாருக்காக கேட்கணும் உங்களுடைய சந்தேகங்களை ஜோதிடர்கிட்ட கேளுங்க. வணக்கம் மேடம். வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. வணக்கம் ஐயா. ஐயா பேரு நித்யானந்தம். ம். வயது 30/10/1981. ஓகே. பிறந்த நேரம் காலை 5:15. காலையில் 5:15 வெள்ளிக்கிழமை காலையிலையா? ஆமாங்கய்யா. வெள்ளிக்கிழமை காலையிலையா சனிக்கிழமை காலையிலையா? வெள்ளிக்கிழமை காலையில் தாங்க. இவருக்கு தொழில் பாதிக்குது, வருமானம் பாதிக்குது. இது எல்லாத்த விட நாம் சொல்கிறத மட்டும் செய்ய மாட்டார், ஊரார் சொல்கிறதெல்லாம் கேட்பார். நட்பு ரீதியாகவும் உறவு ரீதியாகவும் யாரெல்லாம் என்ன சொல்கிறாங்களோ அதையெல்லாம் செய்வார். ஆனால் அன்பான மனுஷன், பாசமான மனுஷன். அன்புக்கும் பாசத்துக்கும் ஏமாந்து இவருடைய உடல்நிலையும் பணமும் பிரச்சனையாக இருக்குது. தொழில் எப்போ சீரடையும், இவருக்கு நல்ல வருமானங்கள் வரும் அப்படிங்கிறதா உங்கள் கேள்வி. கரெக்டாமா? ஹலோ. சரிதாங்கய்யா, சொல்லுங்க. சரி. இப்போ இவர் எங்கே இருக்கார்? எந்த ஊரில் இருக்கார்? இப்ப சேலத்துல இருக்கோங்கய்யா. அவர் உங்கள் ஊர்லேயே இருக்காரா? உங்கள் கூடயே இருக்காரா? ஆமாங்க. வெரி குட். சேலத்தில் இப்போ நான் உங்களுக்கு ஒரு கோவில் சொல்கிறேன். சொல்லுங்க. கஞ்சமலை காலங்கி சித்தர் கோவில் தெரியுமா? சரிங்கய்யா, போயிட்டு வந்திருக்கோம். போன மாசம் கூட போயிருக்கோங்கய்யா. அங்கே போய் என்ன பண்ணியிருக்கீங்கம்மா? சாதாரண சாமி கும்பிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வருவோங்கய்யா. ஓகே. ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் காலங்கி சித்தர் கோவிலுக்கு போயிட்டு நான் சொல்கிறத மாத்திரம் செய்யுங்க. அதே மாதிரி இவரது ஜாதகத்தில் தயவு செஞ்சு இந்த தர்ப்பணம் கொடுக்கல, இது வரைக்கும் நீங்கள் கொடுக்கல அப்படின்னா இப்போ மறுபடியும் கொடுங்க, நல்லாயிருக்கும். அதே மாதிரி மூதாதையர்களுடைய ஆசீர்வாதமும் இவருக்கு கிடைக்கும். அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. வேற எதனா கேட்கணும்னா சொல்லுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்றேன். அதாங்கய்யா, அது கஞ்சமலை சித்தர் கோயில் போய் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. கரெக்ட். வஸ்திர தானம் இந்த ஆண்டு நீங்க கொடுக்க வேண்டிய தர்ப்பணம், மூதாதையர்களுக்கு வந்து பிண்ட பிரசாதம் எள்ளும் நீரும் கொடுத்துட்டு இந்த 16 நாளில் போயிட்டு வாங்க. சுவாமிக்கு வஸ்திர தானம், அதே மாதிரி சாதம், வெள்ளை சாதம் வச்சு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுங்க. அதை முடிஞ்சதுன்னா புளி ஓரை அது நீங்கள் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லது. அதை செஞ்சு எல்லாருக்கும் தானம் பண்ணிட்டு வாங்க. முதல்ல வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம், பண பிரச்சனை தீரும், கடன் தீரும், மன நிம்மதி வரும், நல்லாயிருக்கும். வேற என்னம்மா? நன்றிங்க. நன்றி. வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். சார் நீங்கள் A to Z பலன்களை அவங்களுக்கு சொன்னதுனால வேற ஒன்றுமே வேணாம் சார், இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக கோயில்கள்லம்மா இப்போ நம்ம மூதாதையர்களில் திருப்பதியில் முதல் போனவர் வந்து ரொம்ப அதிர்ஷ்டமானவர். அவர் எப்போ போனாருன்னு தெரியல. அன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்த யாராக இருந்தாலும் முதல்ல திருப்பதிக்கு தான் போயிட்டு வரணும் இல்லைங்களா? அப்படிப்பட்ட ஒரு அதிர்ஷ்டமானவர். அதுக்கு பிறகு நம்ம ராமானுஜர் நம்ம குரு அங்கே போயிட்டு வந்தார். ஸோ அவர் ஒரு வழிமுறை ஏற்படுத்தி கொடுத்தார். இதையெல்லாம் நம்ம நம்பிக்கையோடு ஃபாலோ பண்ணுறது தான் வாழ்க்கையினுடைய வெற்றி. அடுத்ததாக நேயர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சார். சந்தியா நாமக்கல்லேருந்து கால் பண்ணியிருக்கீங்க. வணக்கம் சந்தியா, உங்களுடைய சந்தேகங்கள் என்ன? பிறந்த தேதி, மாதம், ஆண்டு சார் கிட்ட கரெக்டாக குறிப்பிடுங்க. வணக்கங்க ஐயா. அம்மா வணக்கம்மா சந்தியா, சொல்லுங்கம்மா, ஃபாஸ்ட்டாக சொல்லுங்க. சந்தியாங்கிறது எங்க பொண்ணுங்க சார். ஓகே. தேதி வந்து ஜூலை 2,
2002. ஓகே. நேரம் வந்து 2:40ங்க. காலையில. ஓகே. PM மதியத்துலங்க. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைம்மா. எப்படி சமாளிக்கிறீங்க இவ்வளோ? மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டோம். உங்க போற பக்கம் கஷ்டத்துல தான் இருக்குங்க. ஆமாம்மா, கொஞ்சம் கோபத்தை கம்மி பண்ணணும். நம்ம சொல்கிறத கொஞ்சம் காது கொடுத்து கேட்கணும். பர்ஃபெக்ஷனிஸ்ட்டு, ரொம்ப நேர்மையான பொண்ணு, தப்பான வழிக்கு போக மாட்டா, கௌரவமான பெண்ணு, ஆனால் ரொம்ப இன்னசென்ட், எல்லாரையும் நம்பிடுவா, படப்படன்னு பேசுவா, மனதில் எதுவுமே வச்சுக்க மாட்டா, குழந்தையாகவே இருக்கா. இப்போ வயசு வந்து 23 வயசு 2 மாதம், ஆனால் இன்னும் 15 வயசு குழந்தையாகவே இருக்காளே. ஆமாங்க. என்ன பண்ணலாம்? அது இன்னும் குழந்தை 2 வருஷம் ஆயிடுச்சுங்க மேரேஜ் ஆகி, இன்னும் குழந்தை எதுவும் ஆகல. நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்கம்மா? நாமக்கல்ல வந்து திருச்செங்கோடில் ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு தெரியும், நான் உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. அந்த மூலஸ்தானத்தில் ஒரு நீர் ஊற்று வந்துகிட்டு இருக்கு. அந்த சுவாமியினுடைய தெரியும் இல்லம்மா? சரிங்க. அந்த நீர் ஊற்றுல வந்து இந்த பிள்ளைக்கு முகத்தை கழுவுங்க, கணவருக்கும் முகத்தை கழுவுங்க. அந்த நீர் ஊற்றை எடுத்துட்டு வந்து வீடு முழுவதும் தெளிங்க. வாஸ்து தோஷம் இருந்தால் போதும், எல்லாம் போயிடும். அதே மாதிரி அந்த வீட்டை நல்லா தொடைங்க. அந்த நீருக்கு அவ்வளவு பவர். அதே மாதிரி நல்ல லேடி டாக்டரை போய் பாருங்க. அவங்க கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டு இந்த பெண்ணுக்கு மட்டும் இல்லை, கணவரும் மனைவியும் சேர்ந்து எடுத்துக்கணும். அந்த திருச்செங்கோடு அந்த நீருக்கு அவ்வளவு பவர். அதை செஞ்சுட்டு நீங்கள் இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்து பாருங்கள். ஒரே வருஷம் உங்கள் வீட்டில் நிச்சயமாக குழந்தை சத்தம் கேட்டே தீரும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். அடுத்ததா லட்சுமணன் மதுரையிலிருந்து கூப்பிட்டுருக்கீங்க. வணக்கம் லட்சுமணன், யாருக்காக கேட்கணும்? ஜோதிடர்கிட்ட உங்களுடைய சந்தேகங்களை கேளு. மேடம், எனக்காக தான் கேட்கணும் சார்ட்ட. வணக்கம் லட்சுமணன், சொல்லுங்க. சார், எனக்காக தான் கேட்கணும். 10/6/1960 என்னுடைய பிறந்த தேதி. காலையில 4 மணி பிறந்த தேதி. அன்னைக்கு என்ன வெள்ளிக்கிழமை காலையிலையா? ஆமா சார். வெள்ளிக்கிழமை காலையிலையா வியாழக்கிழமை காலையிலையா? வியாழக்கிழமை காலையில வரும்னு நினைக்கிறேன் சார். நீங்க அந்த மாதிரி சொன்னீங்கன்னா தப்பா வரும். சரி, என்னோட ஜாதகத்துல அப்படிதான் எழுதியிருக்காங்க. மூல நட்சத்திரம் தனுசு ராசி, கரெக்டா? மூல நட்சத்திரம் தனுசு ராசி. சரிங்க சார். என்ன சார் உடம்பு பாடப்படுத்திக்கிட்டு இருக்கே, மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு. எனக்கு உடம்புல கூட வியாதி இல்லை சார், எனக்கு மனசில் தான் சார் ஒரே கஷ்டமாக இருக்குது. நான் என்னுடைய கடமையெல்லாம் கரெக்டாக செஞ்சுருவேனா? கடைசி காலத்தில் எல்லாருக்கும் நான் செய்ய வேண்டியதெல்லாம் ஒழுங்காக செய்வேனா? நல்ல பேர் இருக்குமா? மனசில் ஒரு தேவையில்லாத ஒன்றும் ஆகாதுன்னு எனக்கு தெரியும் சார், ஆனால் ஆயிடுமோன்னு ஒரு பயம் இருக்குது பாருங்கள். அந்த கிளி தான் என்னை கொல்லுது. இதுதான் உங்கள் கேள்வி, கரெக்டா? ஆமாம் சார். இப்போ எந்த ஊரில் இருக்கீங்க? நான் மதுரையில் இருக்கேன் சார், அழகர் கோவில் பக்கம். ஓ அப்படியா? அழகர் கோவில் பக்கத்துலேயே இருக்கீங்களா? ஆமாம் சார். நீங்கள் அப்போனா அந்த தீர்த்தத்துக்கு போயிட்டு வர்றது நல்லதாச்சே மதுரையில்? அப்போ போயிட்டு தான் சார் இருக்கேன். என்ன பண்ணுறீங்க? நான் வந்து கவர்மெண்ட் ஸ்டாப் முடிச்சுட்டு ரிட்டையர் ஆகிட்டேன் சார். சார், இது வந்து ராக்காயி அம்மன் திருக்கோவில் அழகர் மலை, அந்த புனித கங்கை இதை யூஸ் பண்ண கற்றுக்கணும் சார். அங்கே எல்லாரும் போயிட்டு தலையில் தெளிச்சுக்குவாங்க, குளிப்பாங்க, என்னென்னவோ பண்ணுவாங்க. ஆனால் அதை உபயோகப்படுத்தணும். அது வந்து சொனை நீர், அற்புதமான ஒரு ஔஷதம். அந்த ஊர் கோயிலில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் ஔஷதம். நீங்கள் அந்த தண்ணியை எடுத்துட்டு வந்து கீழே வந்து பழமுதிர் சோலை முருகன் கோவில் இருக்கு இல்லைங்களா, அங்கே வேல் வச்சிருப்பாங்க. அந்த வேலுக்கு வந்து அபிஷேகம் பண்ணுங்க. அந்த அபிஷேகம் பண்ண தீர்த்தத்தை கேளுங்க. உங்கள் முகத்தில் முதல்ல தெளிக்க சொல்லுங்க. சுவாமிக்கு அலங்காரம் பண்ணி சுவாமிக்கு வந்து திணை மாவு வச்சு தேனும் வச்சு நைவேத்தியம் பண்ணி எல்லாருக்கும் கொடுங்க. முதல்ல உங்களுக்கு மனோபலம், மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு, எல்லாத்த விட ஸ்கின் சம்மந்தமான பிரச்சனைகள், மனோபயம், மனோ கிளேச்சம், தொழில் நல்லபடியாக, வருமானங்கள், கௌரவம் பாதிக்காது. நான் சொன்னதை செஞ்சு பாருங்கள், நல்ல பலன் கிடைக்கும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். சரி, இப்போ ஒரு நேர் இருக்காரு, அவரை பார்த்துட்டு நம்ம அடுத்து ராசிகளுக்குள்ளே போயிடலாம். தாராபுரத்துலேருந்து தனபால் கால் பண்ணியிருக்கீங்க. வணக்கம் தனபால், யாருக்காக கேட்கணும்? பிறந்த தேதி, மாதம், ஆண்டு சார் கிட்ட குறிப்பிடுங்க. சார், எனக்காக தான் சார். ஐயா வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் சார். சார், 8/8/73ங்க, காலை 7 மணி 7 நிமிடம்ங்க. வெரி குட், சூப்பர். இந்த மாதிரி சொன்னால் அரை நிமிடத்தில் ஒரு ஜோதிடம் பிரமாதமாக சொல்லலாம். அழகானவர்,
தெளிவானவர், அன்பானவர், பாசமானவர், ரொம்ப பிரமாதமாக யோசிக்கக்கூடியவர், அடுத்தவங்களுக்கு தெளிவான முடிவு கொடுப்பீங்க. ஆனால் உங்கள் பிரச்சனைக்கு முடிவு எடுக்கிறதா யோசனை பண்ணி செய்வீங்க. உங்கள் ஜாதகத்தில் சூரிய நமஸ்காரம் செய்தால் முதலில் வருமானம். இதை கேள்வி கேட்டு தானே எனக்கு ஃபோன் பண்ணீங்க? ஆமாம் சார், வீடு கட்டணும் சார். பண்ணிடலாம். பணம் வேணுமே. என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்க? தொழில் என்ன பண்ணுறீங்க? சார் ஈபியில் இருக்கு சார். வெரி குட். ஜனவரியில் இருந்து உங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டும் டிரான்ஸ்ஃபரும் அதிக சம்பளம் அதிக பொறுப்பும் மன நிம்மதியும் கிடைக்கும். கிழக்கு அல்லது வடக்கு பார்த்த வாசப்படி வைங்க. அந்த வாசப்படி வச்சு வாஸ்து நல்லபடியாக பண்ணி. எந்த ஊரில் இருக்கீங்க? தாராபுரம், திருப்பூர் சிவன் சார். சிவன் கோயில் இருக்குது. சிவன் கோயிலில் போயிட்டு திங்கக்கிழமை அன்னைக்கு சுவாமிக்கு வலம்புரி சங்கினால், நான் சொல்கிறது நல்லா கவனிங்க. டிவி பார்க்குறீங்களா? டிவி பாருங்கள். இல்லை சார், வலம்புரி சங்கினால் அந்த சுவாமிக்கு வந்து அபிஷேகம், தீர்த்தம் அபிஷேகம் பண்ணும். அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த தீர்த்தத்தை எடுத்துகிட்டு போய் வீடு முழுவதும், இப்போ எங்கே நீங்கள் கட்ட போகிறீங்களோ அந்த வீடு முழுவதும் ஒருத்தர் தெளிக்கணும். அதை நல்லபடியாக செய்யணும். ஒரு நாள் இரவு ஆடு மாடு இது எல்லாம் கட்டணும். அது போடுற அந்த மூத்திரம் அந்த இதெல்லாம் அங்கேயே இருக்கணும். அந்த மாதிரி விட்டுட்டு அதுக்கு உண்டான உணவுக்கு தேவையான பணத்தை கொடுத்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் அந்த வீடு கட்ட ஆரம்பிங்க. அந்த இடத்துல உள்ள வாஸ்து தோஷங்கள் நிவர்த்தி ஆகும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். அடுத்ததாக கௌரி சென்னையிலேருந்து கூப்பிட்டுருக்கீங்கம்மா. வணக்கம் கௌரி. யாருக்காக கேட்கணும்? பிறந்த தேதி, மாதம், ஆண்டு. டைம் வேஸ்ட் பண்ணாமல் சீக்கிரம் கேளுங்க. சொல்லுங்க. கேட்கணும் மேடம். கொடுங்க, டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. 22/12/2003. எத்தனை மணிக்கு? 9:52 காலையில. மாலையா? காலையில. வெரி குட். காலையில. இவர் பேர் என்னம்மா? கௌரி. வெரி குட். யஷ்வந்த். முதல்ல உத்தியோகம், நல்ல உத்தியோகம் எப்போ கிடைக்கும்? நல்ல வாழ்க்கை எப்போ அமையும்? ஊர் விட்டு ஊர் போவாரா, இல்லை மேற்கொண்டு படிக்கலாமா? நல்ல வாழ்க்கை வருமா? இவருடைய வாழ்க்கை எப்படி அமையும்? இதுதான் உங்கள் கேள்வி. உடல் ஆரோக்கியம் பாதிக்கும். சளி சம்பந்தமான பிரச்சனைகளும் உடல் ஆரோக்கியம் பாதிக்கும். வேற ஏதாவது கேள்வி விட்டு போச்சுன்னா கேளுங்க, நான் பதில் சொல்றேன். கேளுங்கம்மா. எப்படி இருக்கு அவனுக்கு டைம் சார்? இப்பதான் நான் இவ்வளவு நேரம் சொன்னேன். எப்படி இருக்கு? அதாவது மூச்சு விடாம பாடியிருக்கேன் இல்லைங்களா? உத்தியோகம் எப்படி இருக்காங்க? வேலையே இல்லாம இருக்கான் சார். இப்போ அவனுக்கு இடமாற்றம் வரும். நல்ல முதல்ல படிக்கணும் இல்லையா? முதல்ல படிக்க சொல்லுங்க, சூரிய நமஸ்காரம் பண்ண சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா இவருடைய ஜாதகத்துக்கு மலை சார்ந்த இடத்துல எங்கே இருக்காங்களோ அந்த இடத்துல போய் கிரிவலம் பண்ண சொல்லுங்க. கிரிவலம் பண்ணால் இவருக்கு அந்த சோம்பேறித்தனம் போகும், நல்ல வாழ்க்கை வரும். அதை செய்யுங்க. வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். அடுத்ததாக காளிதாஸ் ராமநாதபுரத்திலிருந்து அழைச்சிருக்கீங்க. வணக்கம் காளிதாஸ். யாருக்காக கேட்கணும்? பிறந்த தேதி, மாதம், ஆண்டு சார் கிட்ட குறிப்பிடுங்க. 11/3/99. எத்தனை மணிக்கு சார்? இரவு 2:30. வெரி குட். இது யாருடைய ஜாதகம் சார்? பொண்ணோட ஜாதகம். பேரு? பார்கவி. பார்கவி. கண்ணாடி போட்டாங்களா சார்? முன்னாடி போட்டிருந்தாங்க, இப்போ வேற போடலாம். திருப்பியும் போடணும், தலை வலிக்குது. திருமண வாழ்க்கை என்ன சார்? திருமண வாழ்க்கை பாதிக்குதுங்களே. நல்ல பொண்ணு, புத்திசாலியான பொண்ணு, உடம்பும் பாதிக்குது. இதுக்கு ஜோதிட பரிகாரங்களை விட நல்ல லேடி டாக்டர்கிட்டையும் கண் டாக்டர்கிட்டையும் காட்டுங்க. கண் டாக்டரை போய் பார்க்கணும். அவங்க கண்ணாடி திருப்பியும் போடுற மாதிரி சொல்லுவாங்க. திருமண வாழ்க்கைக்கு ஆடுதுறை அப்படிங்கிற சூரியனார் கோவிலுக்கும், இவங்களுடைய ஜாதகத்தில் இவங்களுக்கு தனுசு ராசி அப்படிங்கிறதுனால மஞ்சள் ஆடையும் குடையும் இவங்க கையால் இந்த காலகட்டத்தில் தானம் பண்ணால் முதல்ல இவங்களுக்கு இந்த 2 பிரச்சனை தீரும். ஒன்று வந்து திருமண வாழ்க்கை, இன்னொன்று உடல் ஆரோக்கியம். இது 2மே நல்லபடியாக அமையும். வேறு என்ன கேட்கணுமோ கேளுங்க. ஃப்யூச்சர் வந்து 2027 அது வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். 27க்கு பிறகு இந்த சனி வந்து மாற்றம் வரும்போது நல்லாயிருக்கும். இப்போ அவங்களுக்கு சனி வக்கரத்தில் இருக்கிறதுனால
தொழிலும் திருமண வாழ்க்கையும் பாதிக்கத்தான் செய்யும். நான் ஏற்கனவே சனி வக்கரத்தை பற்றி நிறைய சொல்லியிருக்கேன். அந்த நவம்பர் மாதம் 28க்கு பிறகு தொழிலையும் உடல் ஆரோக்கியமும் நல்லா இருக்கும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். சார், நம்ம மகாலய பட்சத்தோட பலன்களை மேஷ ராசிக்கும் ரிஷப ராசிக்கும் பார்த்தாச்சு. அடுத்து மிதுனம் தான். மிதுனத்துக்கு வந்துமா, அரிசி பருப்பு கலந்து வெல்லம் கலந்து உங்களுக்கு யாருக்கு பிடிக்குதோ அவங்க கிட்ட கொடுத்து தானம் பண்ணுங்க. அந்த நாளில் மகாலய பட்சம் அந்த 16 நாளில் எப்போ வேணாலும் பண்ணலாம். உங்கள் கையால் தானம் பண்ணுங்க. அதே மாதிரி கடகராசி நேயர்களுக்கு நீர் தானம் பண்ணுங்க. இந்த நீர் தானம் பண்ணுறது கோவில்களில் கூட அபிஷேகம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த தண்ணி எடுத்து மொண்டு கொடுங்க. இப்போது கிணத்துல இருந்து தண்ணி எடுக்கணும், குளத்துல இருந்து தண்ணி எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா இந்த நீர் தானம் பண்ணாலே மூதாதையர்களுக்கு நீங்கள் செஞ்ச தர்ப்பணத்தினுடைய பலன் என்னவோ அந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். இதை எல்லாத்தை விட சிம்ம ராசி நேயர்களுக்கு 7 பேருக்கு அன்னதானம், முடிஞ்சால் வஸ்திர தானம் பண்ணுங்கள், இல்லைன்னா அன்னதானம் பண்ணுங்கள். அது எப்படின்னா நீங்கள் பொட்டலம் கட்டி எல்லாருக்கும் ஒரு பொட்டலம் அப்படி பண்ணக்கூடாது. இப்போ உறவினர்கள்லேயே மிதுன ராசிக்கு சிம்ம ராசியில் உறவினர்களுக்கு போடுற அன்னதானம் வேறு, அதிதிகளுக்கு போடுற அன்னதானம் வேறு. ஆகவே அவங்கள உட்கார வச்சு ஆசனம் கொடுத்து உட்கார வச்சு அவங்களுக்கு இலை போட்டு உங்கள் கையால் பரிமாறணும். நீங்கள் என்ன மத்தியானம் சாப்பிட போகிறீங்களோ அதுக்கு பேர் தான் அன்னதானம். வெறும் தயிர் சாதமோ வெறும் பட்டை சாதமோ வாங்கி கொடுத்துட்டு நான் 108 பேர் கொடுத்தேன் சார், எனக்கு உடனே பலன் வேணும்னா அங்கம் வாழ்த்தணும். தயவு செஞ்சு என்னுடைய அன்பு நேயர்களை புரிந்து கொள்ளுங்கள். அங்கம் வாழ்த்தணும். அங்கம் வாழ்த்தினால் மூதாதையர்களுக்கு திருப்தி, அவங்களுக்கு திருப்தி ஏற்பட்டால் உங்கள் குலமே செழிக்கும். இதான் ரகசியம். அதே மாதிரி கன்னிராசி நேயர்களுக்கு எள்ளும் நீரும் கலந்து அந்த பிண்ட பிரசாதம் கொடுக்கணும். டிவியில் வேணால் பாருங்களேன், இந்த பாருங்க இப்படி கொடுக்கணும். எல்லாரும் தெய்வத்துக்கு எப்படி தானம் பண்ணணும், தானம் பண்ணும்போது எப்படி பண்ணணும், ஆனால் பித்தர்களுக்கு எப்படி கொடுக்கணும்னு ஒரு கணக்கு இருக்குது. இப்படி கொடுக்கணும். அந்த இப்படி கொடுக்கும்போது இந்த கட்டை விரலுக்கும் ஆள்காட்டி விரலுக்கும் நடுவில் கொடுக்கணும். இப்படி கொடுக்கும்போது அது ஏர்வையாகும். ஆகவே தான் இதையெல்லாம் நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்கிறோம். சார், அடுத்ததாக ஒரு காலர் இருக்காரு. பன்னீர் கோவையிலேருந்து அழைச்சிருக்கீங்க. வணக்கம் பன்னீர். யாருக்காக கேட்கணும்? நேரம், மாதம், ஆண்டு குறிப்பிடுங்க. வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க பன்னீர். 25/8/1977. எத்தனை மணிக்கு சார்? 1:14 PM மாலை. வெரி குட். இப்போ எங்கே சார் இருக்கீங்க? கோயம்புத்தூர்லைங்க. கோயம்புத்தூர் டவுனா? ஆமாங்க சார். ரொம்ப நல்ல மனுஷன், பார்க்கறதுக்கு ஹேண்ட்ஸமாக இருப்பீங்க, புத்திசாலியானவர், அன்பானவர். தொழிலும் வருமானம் பாதிக்குது, அதனால் எனக்கு கொஞ்சம் மென்டல் ஸ்ட்ரெஸ். என்ன தொழில் பண்ணுறீங்க சார்? வேலைக்கு தான் போயிட்டு இருக்கேன் கம்பெனிக்கு. அதுதான், என்ன எங்கே ஒர்க் பண்ணுறீங்கன்னு? கவுண்டிங்லைங்க. என்ன சார்? இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில். இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில். ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். ஆனால் இந்த ஜனவரியில் இந்த சனி வக்கரன் முடியணும் சார். இந்த சனி வக்கரன் முடியும் போதே உங்களுக்கு இடமாற்றம், தொழில் மாற்றம், வருமான மாற்றம், இதை எல்லாத்தோட மன நிம்மதி எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஏர்போர்ட் கிட்ட இருக்கீங்களா? ஆமாங்க சார். பிருந்தாவனேஸ்வரர் திருக்கோவில் அப்படின்னு ஒரு கோவில் இருக்கு, தெரியுமா? தெரியலைங்க சார். நான் இப்போ வந்து ஒரு 2 வருஷம் ஆகுது, அதை அவ்வளோக்கா சுற்றி பார்த்தது இல்லைங்க. ஏர்போர்ட் பக்கத்திலேயே பிருந்தாவனேஸ்வரர் திருக்கோவில்னு இருக்குது. அந்த கோவிலுக்கு போயிட்டு திங்கக்கிழமையில் வந்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு, அதே மாதிரி நான் இப்போ விருச்சகத்துக்கு சொல்ல போகிறேன், அந்த விருச்சகத்துக்கு உண்டான தான தர்மங்கள் செய்யுங்க. முதல்ல வருமான மாற்றம், தொழில் மாற்றம், மன நிம்மதி, மேலதிகாரிகளுடைய தொல்லைகள் போகும், எல்லாமே நல்லாயிருக்கும். ஓகேங்களா? வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். அடுத்ததாக அக்ஷயா சேலம்லேருந்து கூப்பிட்டுருக்கீங்க. வணக்கம் அக்ஷயா. யாருக்காக கேட்கணும்? பிறந்த தேதி, மாதம், ஆண்டு சார் கிட்ட குறிப்பிடுங்க. சொல்லுங்க அக்ஷயா, சொல்லுங்க. டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. 4/11/2005. சரி, அவங்க படிச்சிட்டு இருக்காங்க. நேரம் சொல்லுங்க மேடம். டைம் சொல்லுங்க. நேரம் சொல்லுங்க. 1:42. 1:42 மாலையா? எந்த ஊர்லமா? சேலத்துல. இப்போ எங்க இருக்கீங்க? தாரமங்கலம். ஓகே, 2 சமாச்சாரம் கேட்க போறீங்க. ஒன்று வந்து எப்படிப்பட்ட எதிர்காலம் அமையும், நல்ல உத்தியோகம் அமையுமா, நல்ல வாழ்க்கை அமையுமா அப்படிங்கிறது உங்க கேள்வி.
இந்த பொண்ணு நல்ல பொண்ணுமா, உடம்பு ஆரோக்கியம் மாத்திரம் கொஞ்சம் பார்த்துங்க. இதுக்கு ஜோதிட பரிகாரங்கள் பிரயோஜனம் இல்லை. கோயம்புத்தூர்ல இருக்கீங்களா? இல்ல சேலத்துல தாங்க. சேலத்துல டவுன்லயே இருக்கீங்களாம்மா? ஆமாங்க, உள்ளார தாரமங்கலம். கொஞ்சம் ரொம்ப தூரமோ? சேலத்துக்கும் தாரமங்கலம் ஒரு சீக்கிரம் சொல்லுங்க. 6 கிலோமீட்டர் இருக்குங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட்டப்பெருமாள் திருக்கோவில்னு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்திலே இருக்கு. சின்ன கடையம்மன் தெரு தெரியுமா? பட்டப்பெருமாள் கோவில் தெரியுமா? தெரியுதுங்க. அங்க யாரையாவது கேளுங்க. பட்டப்பெருமாள் திருக்கோவில் கோவில் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்திலே இருக்கும். பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்திலேயே. அதை எதிர்த்த மாதிரி ஆஞ்சநேய சுவாமி, உலகத்திலேயே அந்த ஆஞ்சநேய சுவாமிக்கு தான் எலுமிச்சம்பழம் மாலை போடுவாங்க. அது மட்டும் இல்லை, எலுமிச்சம்பழம் மாலை போட்டுட்டு சுவாமியினுடைய பாத தீர்த்தம் முகத்துல எல்லாருக்கும் தெளிப்பாங்க. அந்த சோக்கம் கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டும். அது மட்டுமல்ல, மனக்குழப்பம், எப்படின்னு ஒரு முடிவு எடுக்க முடியாம ஒரு தவிக்கிறது, இது அத்தனையும் போகும். ஒரு எலுமிச்சம்பழம் மாலை போட்டுட்டு முகத்துல தீர்த்தம் தெளிச்சுக்கிட்டு வாங்க. அற்புதமான வேலையும் படிப்புல கவனமும் உடல் ஆரோக்கியமும் அத்தனையும் கிடைக்கும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். அடுத்ததாக சிவபிரகாஷ் பெங்களூர்ல இருந்து கால் பண்ணிருக்கீங்க. யாருக்காக கேட்கணும்? அவங்களுடைய பிறந்த தேதி, மாதம், ஆண்டு, முக்கியமா நேரம் ஜோதிடர்கிட்ட குறிப்பிடுங்க. சார் வணக்கம் சார். ஐயா வணக்கம், சொல்லுங்க. 5/12 ம் 70 1970. எத்தனை திருவள்ளூர் மணிக்கு? மாவட்டம் 7:30 AM. எந்த ஊர்ல? திருவள்ளூர். இப்போ எங்க இருக்கீங்க? பெங்களூர் சார். பெங்களூர்ல எங்க இருக்கீங்க? காமாட்சி பாளையம். வெரி குட், சூப்பர். உங்களுக்கு 7.5 சனி நடந்துகிட்டு இருக்கு. 2 கேள்வி கேட்கறதுக்கு தான் தவம் கிடக்குறீங்க. ஒன்று உடல் ஆரோக்கியம், 2 வருமானம் போட்டு தாக்குது சார். நானும் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறேன். அதேதான் சொல்றேன். சொல்லிட்டாரா? சரி. அப்ப இவருக்கு ஒரு எளிமையான பரிகாரம் சொல்லுவோம். இந்த மாலைய பட்சம் இருக்கு தெரியுங்களா? இவருக்கு ஒரு அற்புதமான காலம். இந்த மாலைய பட்சத்துல கோ பூஜையும் ஸ்ராத்தமும் ஸ்ரத்தையா பண்ணணும். சார் எனக்கு மடத்துக்கு நான் ஏதாவது வாங்கி கொடுத்தா அவங்க தானம் பண்ணா பரவாயில்லையானா தப்பே கிடையாது. உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற கோவில்ல போயிட்டு மடத்துல உண்டான ஒரு நாள் செலவு என்னவோ அவங்களுக்கு உண்டான நைவேத்தியத்துக்கு அந்த பணம் கொடுத்து அவங்கள செய்ய சொல்லுங்க. அற்புதமான பலன் கிடைக்கும். முதல்ல உடல் ஆரோக்கியம், 2 வருமானம், 3 கடன் தீரும். 7.5 சனியாக இருந்தாலும் தலைக்கு வந்தது தலப்பாயோடு போகும். அற்புதமான வாழ்க்கை வரும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். சார் அவர் ஏசியூரானர், நீங்க என்ன சொன்னாலும் அதே தான் சார் சொன்னாரு. அடுத்ததா உஷா சாத்தான் குளத்துல இருந்து அழைச்சிருக்கீங்கம்மா. உஷா வணக்கம். யாருக்காக கேட்கணும்? பிறந்த தேதி, மாதம், ஆண்டு ஜோதிடர்கிட்ட குறிப்பிடுங்க. என்னோட பையனுக்கு கொடுங்க. டேட் ஆஃப் பர்த் கொடுங்கம்மா. 6/6/2005 நைட்டு 12:15. அதான் அந்த 12:15 வியாழக்கிழமை கால் இல்லையா? இல்ல 2/6/2005 சனிக்கிழமை நைட்டு 12:15. 2/6/2005 வியாழக்கிழமை சனிக்கிழமை. நீங்க டேட் சொல்லுங்க, வேற டேட் சொல்லுங்க. 6/2 சாரி. அதாவதுமா இந்த 6/2/2005 இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்ன உடனே அந்த ஜாதகத்தை போட்டு கணிச்சு நம்ம சொல்றோமே ஒழிய நீங்க என்ன மாத்தி சொன்னாலும் நான் அந்த அளவுக்கு சீக்கிரமா மெல்ட் ஆக மாட்டேன். இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்துல 2 கேள்வி தான் இப்போ நீங்க கேட்குறீங்க. பதட்டப்படாம கேளுங்க. 2/6ன்னு சொல்றதுக்கும் 6/2ன்னு சொல்றதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. எல்லாமே டோட்டல் தலையெழுத்தே மாறிடும் இல்லைங்களா? இந்த நிகழ்ச்சி வேற எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க 2/6ன்னு சொன்ன உடனே, நான் நட்சத்திரம் சொன்ன உடனே சார் அது இல்லை சார், என்ன சார் நீங்க அப்படின்ட்டீங்கன்னா நமக்கு எவ்வளவு ஒரு நல்ல பேர் இல்லைங்களா? அதனால கொஞ்சம் நிதானமா, ரொம்ப நிதானமா ஒரு நல்ல குருகிட்ட கேட்குற மாதிரி நம்பிக்கையோட கேளுங்க. நான் உங்களுக்கு வழிகாட்டுறேன். 2 விஷயம் தான் நீங்க கேட்க போறீங்க. இவனுடைய எதிர்காலம் எப்படி அமையும்? அன்பானவன், பாசமானவன், தெளிவானவன், டிவி, ஃப்ரெண்ட்ஸு, விளையாட்டு, செல்லு, அப்படித்தான் இருக்கான். ஆனால் இவனது ஜாதகத்தில் 2026 மார்ச்ல இருந்து அற்புதமான காலம். ஊர் மாற்றம், இடமாற்றம்,
தொழில் மாற்றம் வரும். வெளிநாடோ வெளி மாநிலமோ போகக்கூடிய யோகங்கள் கூட சந்திரமங்கல யோக ஜாதகன் கையில் வந்து புத ஆதித்ய யோகம் சூரிய ரேகை இருக்குது. வேற நீங்கள் என்னமா கேள்வி கேட்கணும் கேளுங்க. இவனோட வேலை எப்படி சார் இருக்கும்? இன்னும் ஒரு வருஷம் போகணுமா, டெம்பரவரி உத்தியோகத்துக்கு ஏதாவது போவான். ஒரு வருஷத்துக்கு பிறகு தான் நல்ல உத்தியோகம் அமையும். நல்ல பையன்மா, தப்பான ஆள் கிடையாது. இவன் நல்லா வருவாம்மா. வேற எதுனா இருக்கா? அப்பா அம்மாவோட சூழ்நிலைகள் எப்படி இருக்கும் அவனோட ஜாதகப்படி? தாய்க்கு உடம்பு பாதிக்குமா, இதய சம்பந்தமான பிரச்சனைகளும், இடுப்பு சம்பந்தமான கால் வலி, மூட்டு வலி, ஜாயிண்ட் பெயின் சம்பந்தமான பிரச்சனைகளும் தாய்க்கு இருக்கும். சரி, அதுக்கு என்ன பண்ணலாம்? பரிகாரம் என்ன? நவதானியங்களை வந்து ஒரு நாள் ராத்திரி தலைக்கு வச்சு படுத்து தூங்கிட்டு மறுநாள் மிக்சியில் ஒன்று பாதியமாக அடிச்சுட்டு நெய் போட்டு பிசைஞ்சு 5 லட்டு 7 லட்டுன்னு எடுத்துகிட்டு போய் கோ பூஜை செஞ்சு அந்த கோவுக்கு கொடுங்க. முதல்ல உங்களுடைய உடல் ஆரோக்கியம் தேரும், மன நிம்மதி வரும். அவரை வெளி மாநிலத்துக்கு எங்கேயாவது அனுப்புங்க, நல்ல வாழ்க்கை வரும். வாழ்க்கை வளமுடன். ஆல் த பெஸ்ட். அடுத்ததாக குமாரி நங்கையார் நெல்லையிலிருந்து கூப்பிட்டுருக்கீங்க. வணக்கம் குமாரி. யாருக்காக கேட்கணும்? பிறந்த தேதி, மாதம், ஆண்டு ஜோதிடர்கிட்ட குறிப்பிடுங்க. சொல்லுங்கம்மா. வணக்கம் சார். சொல்லுங்க. பார்க்கணும் சார். சொல்லுங்க. 26/11/2000 பொன்ராஜ சுந்தரி. 2000 அம்மா. எத்தனை மணிக்கு பிறந்தாங்கம்மா? 5:40 AM. வெரி குட். அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையாம்மா? ஆமா சார், ஞாயிற்றுக்கிழமை சார். வெரி குட். ரொம்ப புத்திசாலியான பொண்ணு. ரொம்ப 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 ஷார்ப் மைண்ட். ஒரு வாட்டி சொல்லிட்டீங்கன்னா ரொம்ப தெளிவாக இருப்பா. ரெண்டு கேள்வி தான் நீங்கள் கேட்குறீங்க. சார் என் குழந்தைக்கு எப்போ சார் கல்யாணம் ஆகும்? எப்படி? ஆமாம் சார். என்ன சொல்லுங்க சார், எப்படிப்பட்ட மாப்பிள்ளை அமைவா? கவலையே இல்லை, நல்ல மாப்பிள்ளை வரப்போகிறான். உங்கள் வீட்டுக்கு வடக்கு புறத்தில் பையன் இருக்கான், சற்றே மாணவ இருப்பான், நல்ல படித்த பையனாக இருப்பான், நல்ல உத்தியோகத்தில் அமையும். அந்த பையனை விட இந்த பையன் நல்ல வாழ்க்கை வரும். அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. நீங்கள் ஒரே ஒரு சமாச்சாரம் மட்டும் பண்ணணும். இந்த காலகட்டத்தில் இந்த பிள்ளைக்கு விருச்சிக ராசிக்கு பச்சரிசியும் எள்ளும் நீரும் கலந்து தானம் பண்ண சொல்லுங்க. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் பக்கத்தில் இருக்கிற கோவிலில் கூட்டு போயிட்டு என்னம்மா அவ கையால் பச்சரிசி 1 கிலோ, எள்ளு அது முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு, அதே மாதிரி கொஞ்சம் தண்ணி, இதெல்லாம் இல்லைன்னா நீங்கள் குளத்தாண்ட வச்சு கூட தானம் பண்ணலாம். அப்படி பண்ணி அதில் ஒரு 50 ரூபாயோ 100 ரூபாயோ உங்களுக்கு எவ்வளோ வசதி இருக்கோ அதை வச்சு பண்ண சொல்லுங்க. 3 ஜாதகம் வரும். எது எப்படி இருந்தாலும் உங்கள் வீட்டில் கெட்டி மேளம் இந்த தை மாதம் கொட்டியே தீரும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. அடுத்ததாக ரவி சின்னாலப்பட்டியிலிருந்து கூப்பிட்டுருக்கீங்க. வணக்கம் ரவி. யாருக்காக கேட்கணும்? பிறந்த தேதி, மாதம், ஆண்டு, நேரம் வந்து துல்லியமா இருக்கணும். ஜோதிடர்கிட்ட குறிப்பிடுங்க. சொல்லுங்க சார். வணக்கம். சொல்லுங்க. வணக்கம் சார். சார் 14/7/1981. வெரி குட். 14 காலையில 9:25 பிறந்தாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி கரெக்டாக சொல்லிட்டாரம்மா. அதை இன்ஸ்டிகேஷன் பண்ணது எவ்வளோ கரெக்டாக இருக்குது பாருங்கள். நமக்கு ரொம்ப குயிக்காக வேலை முடியுது. கேட்டை நட்சத்திரம், விருச்சிக ராசி. கரெக்டாக தம்பி? ஓகே சார். நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளும், தொழிலில் பாதிப்பும், சளி சம்பந்தமான பிரச்சனைகளும், வருமானமும் எப்போ சார் எனக்கு தேரும்? நிம்மதி வருங்களா? ஜனவரியிலேருந்து எல்லாரும் சொல்கிறாங்க. இங்கே நான் எல்லார்கிட்டையும் கேட்டேன், அதே மாதிரி எனக்கு அமையுமா? நான் உங்கள் ப்ரிடிக்ஷனை நம்பலாமா? இதுதான் உங்கள் கேள்வி. கரெக்டா? கண்டிப்பாக சார். இது எவ்வளவுதான் இருந்தாலும் கடைசியில் ஃபோனை வைக்கும்போது என்னவோ சொன்னீங்கப்பா அப்படின்னு சொல்லுவீங்க. உங்கள் ஜாதகத்தில் என்னன்னா அந்த நம்பிக்கை வேணும். சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. உங்கள் ஜாதகத்தில் ஆதித்ய ஹிருதய மந்திரமும் சூரிய நமஸ்காரம், சூரிய காயத்ரியும் சொல்லணும். இந்த சூரிய காயத்ரி எத்தனை முறை சொல்கிறீங்களோ அத்தனை முறை தெளிவான சிந்தனையும் தீர்க்கமான முடிவும் எடுக்க முடியும். உங்ககிட்ட இருக்கிற கெட்ட பழக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்கும் தெளிவான முடிவு சொல்கிறீங்க, உங்களுக்கு அந்த முடிவு மாத்திரம் எடுக்க முடியல. அதற்கு காரணம் என்னென்னா, சார் நான் படுற கஷ்டம் எனக்கு தெரியும், நீங்கள் என்ன சார் டிவியில் சொல்லிட்டு போயிடுவீங்க, நான் படுற கஷ்டம் எனக்கு தெரியாதா சார்? இதுதான் உங்கள் பதில். கரெக்டா? ஓகே சார். கேளுங்க. இப்போ அவங்க வீடு கட்டிட்டு இருக்காங்க சார், பில்டிங் கட்டுறோம். ஓகே. அதில் ஒரு சின்ன மன உளைச்சலாகவே இருக்கு. ஆனால் ஒன்றும் பிரச்சனை எல்லாம் ஓடுது. நான் மறுபடியும் சொல்றேன், இந்த ஒரே ஒரு மன உடைச்சல் மட்டும்தானா உங்களுக்கு?
எல்லாமே மன உளைச்சல் தான். முதல்ல சந்தேகத்தை தூக்கி போடுங்க. தெளிவான வாஸ்து நிபுணரை கூட்டு போங்க. அந்த வாஸ்து கிளியராக இருக்கான்னு பாருங்கள். அதற்கு உண்டான பரிகாரம் செஞ்சுட்டு சந்தோஷமாக வாழுங்க சார். வாழ்க்கைங்கிறத நம்பிக்கை தான். சந்தேகத்தை விடுங்க. நீங்களாக கற்பனையை வச்சுக்காதீங்க. அதை தான் நான் முதல்ல ப்ரெடிக்ஷனில் சொன்னேன். எல்லாருக்கும் நீங்கள் வழிகாட்டுவீங்க, ஆனால் உங்களால் உங்களை வழிகாட்ட முடியல அப்படின்னு நான் சொன்னேன். ஆகவே சந்தேகங்களை விடுங்க, தெளிவான முடிவு எடுங்க. அடுத்தவங்களுக்கு எப்படி நீங்கள் முடிவு சொல்கிறீங்களோ அதே முடிவு நீங்கள் எடுங்க. நல்லா வாழலாம். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். நேயர்கள் அனைவரும் உங்களுடைய பிறந்த தேதி, மாதம், ஆண்டு, நேரம் வந்து காலையா மாலையாங்கிறத டைம் வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் சொன்னாலே போதும். கொஸ்டின் கேட்கவே வேண்டாம். 1 மினிட்ல உங்களோட கேள்விக்கான பதில் வந்து கிடைச்சிடும். அடுத்ததாக நாமக்கல்ல இருந்து ராஜேந்திரன் கூப்பிட்டுருக்கீங்க. வணக்கம் ராஜேந்திரன். யாருக்காக கேட்கணும்? பிறந்த தேதி, மாதம், ஆண்டு டக்குன்னு சொல்லுங்க சார் கிட்ட. ஹலோ, சொல்லுங்க சார். சார் ராஜேந்திரன் சார், மோகனூருங்க. சொல்லுங்க ராஜேந்திரன். 10/7/1975 சார். வியாழக்கிழமைங்க சார். ஆவணி மாதம் 26. எத்தனை மணிக்கு? சூரிய உதயம் 46.2. அது சூரிய உதயம். உங்களுடைய பிறந்த டைம் கரெக்டாக சொல்லுங்க. டைம் அதாங்க சார் போட்டுருங்க சார். நீங்கள் உங்களுடைய பிறந்த தேதியை டைம் சொன்னீங்கன்னா கரெக்டாக இருக்கும். சரி, ஓகே. உங்கள் ஜாதகத்தில் தொழிலும் வருமானமும் பாதிக்குது. திருமண வாழ்க்கை மிக கவனமாக இருக்கணும். உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு இஷ்டப்பட்டு தான் நீங்கள் கல்யாணமாகட்டும், வேலையாகட்டும், எல்லாமே நீங்கள் ப்ரொசீட் பண்ணுவீங்க. இப்போ உங்கள் ஜாதகத்தில் அஷ்டம சனி முடிய போகுது. தொழில் மாற்றமும் வருமான மாற்றமும் மார்ச் மாதத்துக்கு பிறகு நல்லாயிருக்கும். இப்போ எந்த ஊரில் இருக்கீங்க சார்? மோகனூர் சார். நாமக்கல் மாவட்டம் மோகனூர். சரி, கவலைப்படாதீங்க. நான் இப்போ சொல்ல போகிறேன். இந்த பரிகாரம் என்னவோ அந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சுக்கினாலே உங்களுக்கு அற்புதமான வாழ்க்கை வரும். நல்லாயிருக்கும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். சார், நம்ம மகாலய பட்சம் இதோடைய பலன்கள், தான தர்மம் என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். சிம்ம ராசி சொன்னீங்க, மேச ராசி சொன்னீங்க, ரிஷபம், மிதுனமும் சொல்லியாச்சு, கன்னியும் சொல்லியாச்சு. மீதம் இருக்க ராசிகளுக்கான பலன்கள்லாம் என்ன? துலா ராசி நேயர்களுக்கு நல்ல நதி தீரத்தில் இல்லைன்னா குளத்துங்கரையில் இப்போ நான் சொல்கிறத வந்து அவரைக்காயும் பூசணிக்காயும் தானம். உங்களால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ 1 கிலோ 2 கிலோ 100 கிராம் 200 கிராம் ஒரு பூசணிக்காய் இல்லைன்னா 2 பூசணிக்காய், கல்யாண பூசணிக்காய், அது வந்து தானம். இது பண்ணிங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அற்புதமான பலன். உங்கள் ஜாதகத்தில் எவ்வளவுதான் தோஷங்கள் இருந்தாலும் அத்தனையும் தீரும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு பச்சை அரிசியும் எள்ளும் நீரும் தானம். இதை செய்யும்போது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் உங்கள் பர்டிகுலர், நான் பொது பிரச்சனை சொல்லலை, உங்கள் பர்டிகுலர் ஜாதகத்தில் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் தீரும். தனுசு ராசி நேயர்களுக்கு மஞ்சள் ஆடை, வஸ்திரம், அதே மாதிரி குடையும் தானம் செய்யணும். இதை தானம் செஞ்சால் இவங்களுக்கு ஜாதகத்தில் உள்ள தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகி தொழிலையும் வருமானமும் கடனும் தீரும். அப்படிங்கிறது தான் இவங்க ஜாதகம். வேற என்னம்மா? வேற என்ன சார், எனக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம் இருக்கு. என்னம்மா? நம்ம எள்ளும் தண்ணியும் நம்மளுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்குறோம். சரி, நம்ம இங்கே கொடுக்கறது எப்படி சார் அவங்களுக்கு மேலே போய் சேரும்? அப்படியா? நீங்கள் வேணும்னே இந்த மாதிரி கொஸ்டின்லாம் எழுதிட்டு வரீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் நம்பர் கொடுங்க, உங்களுக்கு அந்த பேமெண்ட் அனுப்பணும்ல, நான் அனுப்புகிறேன். கொஞ்சம் உங்கள் நம்பர் சொல்லுங்கள். 6. ஓகே, கரெக்ட். உங்கள் நம்பர் இருக்குமா? ஓகே, கொஞ்சம் இருங்க, நான் அனுப்புகிறேன். ஓகே. உங்களுக்கு அந்த பேமெண்ட் வந்துருச்சா பாருங்க. வந்துருச்சு சார், சவுண்ட் கேட்குதுங்களா? தேங்க்ஸ் சார். இப்போது ஒரே ஒரு நியூமரிக்கல் நம்பர், ஒரு 9 நம்பர் சொன்னீங்க. இந்த 9 நம்பருக்கு நான் உங்களுக்கு பேமெண்ட் அனுப்பிச்சேன். அந்த நம்பருக்கு நான் அனுப்பிச்சது நியூமரிக்கல் நம்பர். ஆனால் உங்களுக்கு ஃபிசிக்கலாக அங்கே வந்துருக்கிறது கேஷ் வந்திருக்கு. நீங்கள் அதை 500 ரூபா நோட்டாக எடுத்துக்கலாம், 100 ரூபா நோட்டாக எடுத்துக்கலாம், 50 ரூபா நோட்டாக எடுத்துக்கலாம், டினாமினேஷன் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் நான் அனுப்பிச்சது வந்து எதில் அனுப்பிச்சிருக்கேன்? செல்லில் வெறும் உங்கள் ஃபோன் நம்பரில் நான் அனுப்புனேன். உடனே சார் அங்கே வந்துச்சு சார் அப்படிங்கிறீங்க. அப்போ மேல் உலகத்தில் இருக்கும் என்னுடைய மூதாதையர்களுக்கு நான் இங்கே கொடுக்குற தர்ப்பணமும் எள்ளும் தண்ணியும் அக்னி ஓத்திரமாக நான் அனுப்புகிறேன். அந்த அக்னி ஓத்திரமாக அனுப்புறது போய் சேராதா? இது வந்துருச்சுன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா? இருக்கு சார். அதே நம்பிக்கை தான் இது எங்களுக்கு. இங்கே நான் கொடுக்கறது அந்த அக்னி ஹோத்திரமாக என்னுடைய மூதாதையர்களுக்கு
போய் சேரும். நியூமரிக்கலாக கொடுத்தது எப்படி பணமாக மாறுதோ, நீரும் எள்ளும் தண்ணியுமா கொடுக்கறது அவங்களுக்கு உணவும் உடையுமாக அவங்களுக்கு போய் சேரும். என்னுடைய மூதாதையர்கள் என்னை வாழ்த்துவாங்க, காலம் காலமாக பல ஆயிரம் வருடங்களாக இப்படி தான் தர்ப்பணம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆகவே இப்போ சொல்லுங்கள், போய் சேருமா சேராதா? சேரும் சார். அவ்வளோதான். இதுதாங்க வாழ்க்கையினுடைய தத்துவம். அந்த நம்பிக்கை தான் வாழ்க்கை. இந்த காலத்தில் அதை செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும். இன்னும் ஒரு 3 ராசி இருக்குது, சொல்லிடுறேன். மகர ராசி நேயர்களுக்கு பாதரட்சையும் எண்ணெயும் நீரும் தானம் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். கும்பராசி நேயர்களுக்கு கோ பூஜை செஞ்சு ஸ்ரத்தையாக நீங்கள் ஸ்ராத்தம் கொடுக்கணும். பச்சரிசியும் பசுமாட்டுக்கு தவிடும் கொடுத்தீங்கன்னா அற்புத பலன் கிடைக்கும். மீன ராசி நேயர்களுக்கு குரு பூஜையும் மஞ்சள் ஆடையும் அக்னி ரூபமாக அக்னிஹோத்திரமாக உங்களுடைய முன்னோர்களுக்கு நீங்கள் கொடுக்குற அந்த பிண்டம் கொடுத்தீங்கன்னா 7 ஜென்மத்தில் செய்த பாவமும் 7 ஜென்மத்துக்கு உண்டான புண்ணியமும் உங்களுக்கு கிடைக்கும். வேற என்னமா கேட்கணும் சார்? அடுத்ததா காலர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சார். ரொம்ப நேரம் நம்ம அவங்கள வெயிட் பண்ண வைக்க கூடாது இல்லையா? அடுத்ததாக பாலாஜி திருவாரூர்ல இருந்து கூப்பிட்டுருக்கீங்க. வணக்கம் பாலாஜி, யாருக்காக கேட்க போறீங்க? பிறந்த தேதி, மாதம், ஆண்டு, நேரம் துல்லியமா ஜோதிடர்கிட்ட குறிப்பிடுங்க. ஹலோ, வணக்கம் சார், சொல்லுங்க. எங்க அண்ணனுக்கு கேட்கறதுக்காக தான் சார் கேட்டிருக்கேன். கொடுங்க சார். அண்ணன் பேர் தான் பாலாஜி. 5/9/1995 காலையில 5 மணிக்கு சார். வெரி குட். இவர் எந்த ஊர்ல இருக்கார்? திருவாரூர் சார். அகலமான நெற்றி, பெரிய பெரிய கண்ணு, நீண்ட தோள், தெளிவா பேசுவார், நல்ல மனிதர். திருமண வாழ்க்கையும் உத்தியோகத்துல வந்து நிம்மதியான உத்தியோகமும் கிடைக்கல. இந்த 2 கேள்வி கேட்கறதுக்கு தான் எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கீங்க. ஆமா சார், ஏன்னா வேலையில வந்து கொஞ்சம் இதா இருக்கு. இதோ இப்போ இடமாற்றம் வரப்போகுது, ப்ரமோஷன் வரப்போறாரு, அதிக சம்பளம். அவரை கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத சொல்லுங்க சார், கிடைக்கும் சார். ஓகே, கண்டிப்பா சார். குரூப் 2, குரூப் 1 ரொம்ப நாலேஜபிள் பர்சன் சார். வேணா நான் அவருடைய அங்க அடையாளம் சொன்னதை வந்து நீங்க ஒரு முறை யோசிச்சு பாருங்க. நான் சொன்னது 100% கரெக்டா இருக்கும். ஹேண்ட்ஸம் லுக், ஒரு வாட்டி திரும்பி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அடர்ந்த புருவத்தோட இருப்பார், ஒரு ஹீரோ மாதிரி இருப்பார். கரெக்டா? ஆமா சார். அதனால குரூப் 1 எக்ஸாம், குரூப் 2 எக்ஸாம் இதெல்லாம் எழுத சொல்லுங்க. இதை எல்லாத்த விட இப்போ நான் சொன்ன பாருங்க, என்னென்ன தானம் பண்ண 12 ராசிக்கு சொல்லியிருக்கேன். இவரது ராசிக்கு தனுசுக்கு நான் என்ன சொன்னனோ அதை செய்யுங்க. அவருக்கு எல்லா விதமான தோஷ நிவர்த்தியும் கெட்டி மேளமும் நல்ல ஒரு உத்தியோகம் கிடைக்கும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். நம்ம நிமிடம் ஜோதிடம் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். எனக்கு இன்னொரு சந்தேகம் இருக்குங்க சார். நம்ம எல்லாரும் ஒரு நிமிடத்துல நீங்க பலன் சொல்ற மாதிரி எதையும் சொல்லுங்க. நீங்க கேக்குற கேள்விக்கு நான் 3 நிமிஷம் பதில் சொல்லணும். கேளுங்க. முதியோர்கள் நடக்க முடியாம இருப்பாங்க, வெளிநாட்டுல இருப்பாங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் எப்படி தான தர்மம் கொடுக்க முடியும்? அவங்களுக்கான பலன்கள் என்ன? சபாஷ், நல்ல கொஸ்டின். அதாவது முதியோர்கள் வெளியே போக முடியல, வீட்டில் உட்காந்து சுகாசனம் போட்டோ இல்லை ஆசனம் போட்டு நம்ம தர்ப்பணம் கொடுக்க முடியல, ரொம்ப நேரம் உட்கார முடியல சார். அதே மாதிரி சுகர் பேஷண்ட்டு நான் எப்படி பிண்ட தானம் பண்ண முடியும்? அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் என்ன பண்ணலன்னா, பறவைகளுக்கு வந்து காகம் நம்ம ரூபம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, மூதாதையர்கள் காக ரூபமாக வருவாங்க சார். வெளியூரில் காகமே இல்லையே, கவலைப்படாதீங்க. இந்த 16 நாளும் தானியங்களை வச்சு பறவைகளுக்கு, வேறு பறவைகளாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை நீர்நிலைகளில் இருக்கிற மீன்களுக்காவது அதை எல்லாம் எடுத்துகிட்டு போய் போடுங்க. வெளிநாட்டில் இருப்பவர்கள் மீன் அல்லது பறவை, உள்நாட்டில் இங்கே இருக்கிறவங்க அத்தனை பேருமே 16 நாட்களும் காகத்துக்கு வச்சுட்டு சாப்பிடுங்க. நான் ஏற்கனவே வச்சுட்டு தான் சார் சாப்பிட்றோம் அப்படின்னா, கருப்பு திராட்சை இருக்குது இல்லைங்களா, 4 திராட்சை வச்சுட்டு அதை நீங்கள் அதுக்கப்புறம் சாப்பிடுங்க. அதற்கு ஔஷதம், உங்களுக்கு அற்புதமான பரிகாரம். அந்த நீரும் தண்ணியும் எள்ளும் கலந்த அந்த மிகப்பெரிய தானம் இந்த தானம். இந்த 16 நாள் தயவு செஞ்சு நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. 7 தலைமுறைக்கு செஞ்ச புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி குழந்தைகள், ஆண் குழந்தைகள் இல்லாதவர்கள் கூட இந்த தர்ப்பணம் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மகள் வயிற்று பையன் இருக்கான் இல்லைங்களா, அவனை வச்சு நீங்கள் கொடுக்கலாம். தாத்தா பாட்டிக்கு, மாமனார் மாமியாருக்கு அது தாராளமாக ஏர்வையாகும். அதே மாதிரி மொத்தம் 15 நாள் நம்ம சொன்னோம் இல்லைங்களா, 16வது நாள் கூட நான் வெளிநாட்டில் இருந்து வரேன் சார், ஒரு நாள் மிஸ் ஆகி போச்சு அப்படின்னா 16வது நாள் 22ஆம் தேதி கூட நீங்கள் கொடுக்கலாம். ஆக மொத்தம்
இந்த காலகட்டத்தை நீங்கள் எல்லாம் உபயோகப்படுத்தி ஜாதகத்தில் உள்ள கிரக தோஷங்கள், பித்ருக்களுக்கு உண்டான தோஷங்கள், குலதெய்வ வழிபாடு உண்டான தோஷங்கள், இதையெல்லாம் போக்கிக்கிட்டு உங்கள் ஜாதக கட்டத்தை புனிதமாகவும் சந்தோஷமாகவும் மாற்றிக்கொள்ளலாம். நன்றி சார். இவ்வளோ நேரம் இந்த நிமிடம் ஜோதிடம் நிகழ்ச்சியை ரொம்ப சிறப்பாக கொண்டு போனதுக்கு மிக்க நன்றி. வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. அடுத்த வாரம் நம்ம இப்போ தில தர்ப்பணம், பித்ருக்களுக்கு தர்ப்பணம்லாம் பேசிட்டோம். அடுத்த வாரம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நவராத்திரி ஸ்பெஷல் கொடுக்க போகிறோம். அதுவும் நவராத்திரியில் 9 நாள் ஏன் நீங்கள் தான் கேள்வி பயங்கரமாக கேட்பீங்களே. இப்போ பாருங்கள், அந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்குறீங்க. ஸோ நவராத்திரி ஸ்பெஷல் என்ன, நவராத்திரிக்கு பெண்களுக்கு உண்டான முக்கியத்துவம் என்ன, சாஸ்திரத்தில் பெண்களுக்கு முக்கியத்துவமான கொடுக்கப்பட்டது இது பித்ருக்களுக்கு, அது பெண்களுக்கு, இதையெல்லாம் நம்ம பேசுவோம். வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வணக்கம். சர்வே ஜனா சுகினோ பவந்து. நேர்களை இந்த வாரம் ஜாதகம் சாதகமா நிமிடம் ஜோதிடம் நிகழ்ச்சிக்கு உங்களுக்கு ரொம்பவே பிடித்ததாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் இதே மாதிரி ஒரு சிறப்பான நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அழைத்த காலர்கள் அனைவருக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி. நன்றி, வணக்கம்.